பேரவைத் உங்களுடைய அனுமதியோடு இந்த சிறிய காகிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு கூட்டத்திலே திருச்சியில பேச வரும்பொழுது அந்த கூட்டத்தின் ஒரு பெரியவர் எனக்கு எழுதி கொடுத்தது. அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டாங்க பார்க்கல. நான் போகும்பொழுது அந்த காகிதத்துல எழுதி இருந்தது, என்னோட தொகுதியை சார்ந்திருக்கிற ஒரு பெரியவர் எழுதியிருக்காரு, என்னுடைய பேர பிள்ளைங்க 2 பேர் நான் முதல்வன் திட்டத்துல பயன்பட்டு இருக்காங்க, மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி பேசுங்க என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு தவறவிட்டேன் மக்கள் மன்றத்தில், இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பதிய வைக்கிறேன் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். பேரவைத் தலைவர்களே, சட்டப்பேரவையில் முதல்வருக்கு சர்ப்ரைஸ் தந்த அமைச்சர் பதிலுக்கு தன் கைப்பட எழுதி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை மனமாற பாராட்டி இன்பதிர்ச்சி கொடுத்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர். இன்றைக்கு நேற்று நம்ம உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் சொல்லும் பொழுது அரசு ஊழியர்களை பத்தி பேசினாங்க, ஆசிரியர்களை பத்தி பேசினாங்க. பொதுவாக இந்த சமுதாயத்தில் அரசு ஊழியர்களை பற்றியும் குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர்களை பற்றியும் பேசும்போது சில பேர் அவருடைய பலம் தெரியாமல் பேசி விடுகிறார்கள். அது வேதனையாக இருக்கின்றது. எவ்வளவு தெரியுமா சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிவிட்டு போகிறார்கள். அதை முழுமையாக ஒரு சமூகத்தினுடைய பலம் என்பது எங்களுடைய அரசு ஊழியர்கள் என்பதை உணர்ந்தவர் எங்களுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் உடனடியாக ஒரு பொது சமூகத்தை அவங்களுக்கு எதிர்ப்பாக திருப்பி விட்டு அவளை கொச்சைப்படுத்துவது போல இவங்க இது வாங்குறாங்க, இவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க என்று சொல்லும்போது வேதனையாக இருக்கின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மருத்துவர்கள், எங்களுடைய செவிலியர்களாக இருந்தாலும் சரி, எங்களை போக்குவரத்து சார்ந்திருக்கின்ற ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, இவங்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதே டீச்சர் கிட்ட தான் போய் பிள்ளைய கொடுத்து எப்படியாச்சும் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருங்க, மருத்துவர் ஆக்கிடுங்க, இன்ஜினியர் ஆக்குங்கன்னு சொல்றீங்க. அதே டாக்டர் கிட்டையும் செவிலியர் கிட்ட தான் போய் எப்படியாச்சும் உயிரை காப்பாத்துங்க என்று நீங்க சொல்லுகிறீர்கள். பேரிடர் காலம் என்று வந்த பொழுது எந்த வண்டி ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்கள் அரசு போக்குவரத்து சார்ந்த ஓட்டுநரை நேரங்காலம் பார்க்காம அந்த வண்டியை ஓட்டி பயன்படுத்தாங்க என்று சொல்லும் பொழுது அந்த பலத்தை உணர்ந்தவர் எங்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் முதலாக ஏன் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் குடும்ப பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தது அவர் தாங்க. அரசு ஊழியர் நீ இறந்து போயிட்டியா, உனக்கு கருணை அடிப்படையில் நான் உனக்கு வேலை தரேன் என்று சொன்னவரே கலைஞர் தாங்க. அரசு ஊழியர்களாகவும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்கும் சொன்னதே கலைஞர் தாங்க. எஸ்மா டெஸ்மா 2006 கொண்டு வந்து 1,74,000 பேர் ஒரே கையெழுத்து வெளியில் அமைச்சிக்கல, அவங்களை மீண்டும் 2006 2011 என்று வந்த பொழுது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் மீண்டும் அப்போது இழந்த அந்த சலுகைகளை மீட்டு தந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டது. ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு செய்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்பதற்காக சொல்றேன். 10 வருஷம் நீங்க வேலை செஞ்சியா உனக்கு தேர்வு நிலை ஊதியம், 20 வருஷம் ஆயிடுச்சா உனக்கு சிறப்பு நிலை ஊதியம் உனக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி வந்த பொழுது எப்படி இருந்தது இந்த சமூகம். அன்னைக்கு எல்லாரும் முகக்கவசத்தை அணிச்சுக்கோங்க எல்லாரும். ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னையே ஒரு தூதுவராக அந்த முகக்கவசத்துடைய பயன் என்று அதை அரைச்சிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் அதுக்கான விளம்பரத்தை அவர் செய்திருக்கார் என்று சொல்வது நாட்டு மக்களை முதல்ல காப்பாற்றணும், அப்புறம் திட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னவர். அன்னைக்கு நிதிநிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு 9.69% இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டி இருக்கிறோமே, இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதனாலதான் அன்னைக்கு சொன்னவங்க எல்லாம் அன்றைக்கு முகக்கவசமும் வம்சம் தான் நம்ம உயிரை காப்பாத்துச்சு என்று பொதுமக்கள் சொல்கிற அளவுக்கு அதை செய்து காட்டியவர். இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒவ்வொரு சார் பணம் நிறைய இருந்துச்சுன்னா வாரி வழங்கக்கூடிய வல்லர் சார் எங்க முதலமைச்சர் அவர்கள். எல்லாத்துக்கும் வாரி வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சர். ஒன்னே சொல்றேன், அரசு ஊழியர்களையோ அல்லது எங்களோட ஆசிரியர் பெருமக்களை பத்தியோ நீங்க சொல்லும் பொழுது பெத்த பிள்ளைய தூக்கி கொஞ்சம் போது நெஞ்சில் எட்டி வச்சுன்னா தூக்கி போட்ட மாட்டோம். நம்ம பிள்ளை நம்ம தான் அரவணைச்சுக்க வேண்டும். பல நேரத்தில் விமர்சனம் செய்தாலும் சரி, எங்க ஆசிரியர்களும் எங்களுடைய அரசு ஊழியர்களும் நாங்க செய்ய வேறு யார் சார் செய்ய போகிறார், இந்த நம்பிக்கை இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு குறிப்பாக இங்கே தொடக்க கல்வி என்று வரும்போது சொன்னேன், 1,56,290 பேர் இன்னைக்கு புதிதாக என்ரோல்மெண்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம்.